கணவன் மனைவி ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தார்கள். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்கு, கேட்கவா? இது என்ன புதுசா? என்கிட்ட கேட்டா என்கிட்ட பேசுற? கேளு என சிரித்தான். இல்ல, ஒரு மாசமா சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்க. அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறீங்க. பொண்ணு கூட உட்கார்ந்து பாடம் சொல்லிக் கொடுக்கறீங்க. திடீரென எங்க மேல பாசமா மாறிட்டீங்க. அதான் என்று இழுத்தாள். ஒண்ணுமில்லையே, எப்பவும் போலத்தான் இருக்கேன். மறைக்காதீங்க, சொல்லுங்க. நீயா கேட்டா சொல்லணும் தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸ் ஆனான். என்னங்க, ஏதும் பிரச்சனையா? படபடத்தாள். அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலகப் பையை திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது? படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான். அவள் படிக்கத் தொடங்கினாள். அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அன்புள்ள மகனுக்கு, கண்டிப்பா என்னைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில கிடைக்கும்னு நான் நம்புறேன். உங்க அப்பாவுக்கு மனைவியா, உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுறேன். ரொம்ப பெரிய கடிதம். பொறுமையா படி. அவசரமா வேலை இருக்குன்னு பாதி படிச்சு மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத. உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணும் பொழுது நான் காலேஜ் லெக்சர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வளர்ந்தாரு. அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்குத்தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு. கல்யாணமான ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை. அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கைத்தான். உங்க அப்பாவுக்கு காத்துட்டு இருந்தேன். அவர் உருவாக்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சுக்கிட்டு இருந்தார். நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு துணை. நாமத்தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. நீங்க வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையாய் சொல்லுவீங்க. அதுல பாதி பொய் இருக்கும். அதெல்லாம் உங்க கற்பனைன்னு நினைச்சு ரசிச்சேன். அப்புறம் நீங்க வளர்ந்துட்டீங்க. அம்மா கிட்ட சொல்ல எதுவும் இல்லாம போச்சு. ஆனா உங்க கிட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு. இப்ப வெளியே போகணும். ஆனா வர டைம் கேட்க முடியுமா அம்மாவால்? காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க சாப்பிட்டு வருவீங்களா, சாப்பிடாம வருவீங்களான்னு பார்க்க காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸ் அரட்டைன்னு பிஸி. இடையில உங்க அப்பா உடம்பு முடியாம படுத்துட்டாரு. அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், பிசியோதெரபி பண்ணணும். இது எல்லாத்துக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறதே என்னோட வாழ்க்கை ஆயிடுச்சு பாத்தியா? அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்ப அவ எப்படி இருக்கான்னு கூட அவளால முடிவு செய்யற நேரத்துல தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்க அவ காத்துக்கிட்டு இருக்கா, ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம். அப்பா தொழிலை எடுத்து செய்ய ஆரம்பிச்ச உடனே நீ ரொம்ப பிஸியாயிட்ட. நீ கடைசி 5 வருஷத்துல அம்மாகிட்ட பேசுனத கொஞ்சம் யோசியேன். சாப்பிட்டீங்களா? மாத்திரை போட்டாச்சா? ஊசி போட்டாச்சா? இவ்வளவுதான். உங்க அப்பா வாழற காலத்தில் பிஸியாய் இருந்தாரு. நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி காலத்தில் எதுவும் இல்லாம இருந்தாரு. ஆனா மாத்திரைக்கு காத்துக்கிட்டு இருந்தாரு. என்னோட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படிச்சாரு, புக் படிச்சாரு, தூங்குனாரு. ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசல. பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயம் இல்லை. அனுபவமும் இல்லை. இப்படித்தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நான் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்க நிறைய அம்மாக்கள் பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்களிலும் எனக்கு தெரியறது காத்திருந்த ஏக்கம்தான். இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்னு யோசிக்கிறியா? என் காலத்தில் இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனா நீ அடுத்த ஜெனரேஷன். கொஞ்சம் யோசிப்பல்ல, அதான் உன்கிட்ட சொல்றேன். நான் உயிரோடு இருக்கும் பொழுது சொல்ல முடியல. சொன்னாலும் உன்னால கேட்க முடியாது. அதனால தான் இப்ப சொல்றேன். உனக்கு வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, காத்துட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்க அப்பா மேல இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனால் அத அவ வெளிக்காட்டும் பொழுது உங்க அப்பா கட்டில்ல நகர முடியாம இருந்தாரு. அவர்தான் அப்பான்னு அவ காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு தெரியாத அளவு அவர் பிஸி.
அப்பா கூட அங்க போகணும், இங்க போகணும்ங்கிற எந்த ஆசையும் நிறைவேறல. அவ அப்பா கடைசி காலத்துல சும்மா இருந்தபோது அவர் பேசினது அவ கேட்க முடியல. ஏன்னா அவ வேறு வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கைய? உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துடாத. உன் மனைவிய அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத. இன்னைக்கு 3 வேளை சாப்பிட சம்பாதிச்சுட்ட. நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனா, நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழிச்சு செலவழிக்கத்தான். அத கொஞ்சம் குறைச்சுக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வா. பொண்டாட்டி கிட்ட, பிள்ளைகிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும் பொழுதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா, அன்புக்காக காத்துட்டு இருக்கிறதும், ஒருத்தர காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா? செய்வேன்னு நம்புறேன். கடிதத்தை படித்து முடித்தாள். அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனைப் பார்த்தாள். 2 மிகப்பெரிய ஃபலூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது. அவள் மெதுவாய் தன் அலைபேசியிலிருந்து அவள் அம்மாவிற்கு போன் செய்தாள். நான் தாம்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்யற? அப்பா என்ன செய்றாரு? என பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமே அப்படித்தான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை. என்ன வாழ்க்கை இது?